Hello everyone, welcome to Crazy Blossoms. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, நான் வந்து ஒரு கிளாஸ் போயிட்டு இருக்கேன்னு ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபுல் வீடியோவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். நீங்கள் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, மற்ற மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சித்தோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஐஆர்டிடி காலேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கிளாஸ்க்கு வந்து வந்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜூட் ப்ராடக்ட்ஸ் மேக்கிங் கிளாஸ் தான். அதாவது சணல் பை தயாரித்தல் பயிற்சி. இது வந்து பார்த்திங்கன்னா 14 நாள் பயிற்சி, முழுக்க இலவச பயிற்சி. மதிய உணவு, சீருடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இலவசமாக கொடுத்துருவாங்க. நீங்கள் முழு ஆர்வத்தோடு மட்டும் போனீங்கன்னா போதும், மீது எல்லாமே முற்றிலும் இலவசம் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டே எடுத்த வீடியோ தான் இது. 14 நாளும் எனக்கு கிடைச்ச டைமில் நான் கொஞ்சம் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எக்கோ ஃப்ரெண்ட்லியே யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஜன்னல் பை பற்றி தான், ஸ்டிச்சிங் பற்றி தான் நான் வந்து கிளாஸ் கற்றுக்க வந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேவே வந்து பார்த்திங்கன்னா மேம் வந்து சூப்பராக வந்து கிளாஸ் வந்து எடுத்தாங்க. ஒரு ப்ராடக்ட், அதாவது சணல்னால் என்ன, அது எங்கேருந்து விளையுது, எங்கே அதிகமாக விளையுது, எங்கே உற்பத்தி செய்கிறாங்க, இதனால் நமக்கு என்ன யூஸு, ஏன் வந்து நம்ம சணல் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுலேருந்து தைக்கிறது, அளவெடுக்கிறது அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து கிளாஸ் எடுத்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பவுச்சு, அதாவது பர்ஸுங்க. இது மாதிரி 14 நாளும் 14 வகையான நாங்கள் வந்து சணல் பைகள் வந்து தயாரிக்கிற பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாடல்ஸ் ஆஃப் ஜூட் பேக்ஸ் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ வந்து இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேம் வந்து கிளாஸ் எடுத்துருவாங்க தியரி. அதுக்கப்புறம் கீழே லேபுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு பேக் வந்து அதாவது மெட்டீரியல் வந்து எப்படி அளவெடுக்கணும், எப்படி கட் பண்ணணும், எப்படி தைக்கணும் அப்படின்னு ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இன்ச் பை இன்ச்சாக எந்த டவுட்டும் இல்லாமல் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காமல் வந்து மேம் சொல்லி கொடுத்தாங்க. டவுட் கேளுங்கன்னே தான் சொல்லுவாங்க. எப்போவுமே கிளாஸ் நடத்துகிறப்ப கவனிங்க. இந்த 14 நாளுங்கிறது சீக்கிரம் போயிடும். ஸோ கண்டிப்பாக ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த 14 நாள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினர், இந்த இன்ஸ்டியூட்டில் ஸ்டூடெண்ட்டாக இருந்து ட்ரெயினர் ஆகிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகி டெவலப் ஆகி இப்போ மேமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டே போட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஜூட் பேக்ஸ் வந்து தைச்சி கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ இவங்க தான் வந்து எங்கள் மேமு. இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுலேருந்தே வந்து ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு நாங்கள் வந்து கற்றுக்கிட்டோம். ஏன்னா மற்ற கோர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30 நாள், இது 14 நாள் அப்படிங்கும்போது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்கு போயிடும். மீதி இருக்கிற 13 நாள் தான் உங்கள் கையில் இருக்குது. ரொம்ப கவனமாக இந்த கிளாஸை வேஸ்ட் பண்ணாமல் கற்றுக்குங்க, கிளாஸ் வேஸ்ட் பண்ணாமல் கற்றுக்குங்க. டவுட் கேளுங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. என்ன டவுட்னாலும் கேளுங்கம்மா, டவுட்டே இல்லையா அப்படின்னும் கேட்பாங்க. என்ன டவுட்னு கேட்டாலும் கிட்டையே வந்து நின்று அவ்வளோ ஒரு இதாக வந்து நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ தியரியும் சரி, ப்ராக்டிக்கலும் சரி எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வத்தோடு வந்து கற்றுக்கிட்டோம். ஸோ இந்த கிளாஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களாக இருக்கும். 8வது வந்து பார்த்திங்கன்னா படிச்சிருக்கணும். இதுதான் வந்து இந்த 3 தான். அது இல்லாமல் முழுக்க நீங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதனுடைய எலிஜிபிலிட்டி உங்களுக்கு ரொம்பவே பொருந்தும். ஸோ இது மட்டும்தான். ஸோ இது இருந்தால் போதும், நீங்கள் வந்து இந்த கனரா பேங்க் நடத்தக்கூடிய கிராமப்புற சுய வேலை வாய்ப்பு பயிற்சியில் நீங்கள் வந்து கற்றுக்கலாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த சான்ஸ் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஈரோடு மாவட்டத்தில் மட்டும்தான் இது சொல்லிக் கொடுப்பாங்களா அப்படின்னா கிடையாதுங்க. ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் லீட் பேங்க்காக எது இருக்கோ அந்த பேங்க் வந்து இந்த பயிற்சி வந்து எடுத்து நடத்துகிறாங்க. அது முற்றிலும் இலவசமாக தான், எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஸோ வந்து நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் வந்து எந்த பேங்க் வந்து லீட் பேங்க்காக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் மாவட்டத்தில் வந்து விசாரித்து அங்கே போய் வந்து நீங்கள் இந்த பயிற்சியை கண்டிப்பாக முற்றிலும் இலவசமாக எடுத்துக்கலாம். ஈரோடு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா கனரா வங்கி லீட் பேங்க் இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த கிராமப்புற சுய வேலைவாய்ப்பு பயிற்சி இது வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த சணல் பை மட்டும் தயாரிக்கிறது தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கோர்ஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணிகிட்ருக்குறாங்க. பெண்களுக்கான அழகு கலை தையல் பயிற்சி வந்து 30 நாள் கொடுக்குறாங்க. பெண்களுக்கான தையல் பயிற்சி 30 நாள் கொடுக்குறாங்க. அது இல்லாமல்
பெண்களுக்கான ஆரி எம்ப்ராய்டரி பயிற்சி வந்து 30 நாள் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லைங்க, கம்ப்யூட்டர் டேலி பயிற்சி 30 நாள், ஏசி ஃப்ரிட்ஜு பழுது பார்க்குற பயிற்சி 30 நாள், செல்ஃபோன் இதர மொபைல் பழுது பார்க்கும் பயிற்சி 30 நாள், ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி 30 நாட்கள், ஆண்களுக்கான அழகு கலை பயிற்சி 30 நாட்கள், இருசக்கர வாகன பழுது பார்த்தல் பயிற்சி 30 நாட்கள். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 30 நாள் பயிற்சி. அதாவது ஞாயிற்றுக்கிழமை லீவு போக 30 நாள் பயிற்சிங்க. செயற்கை நகை தயாரிப்பு பயிற்சி 13 நாள். அதுக்கப்புறம் சணல் பை பயிற்சி 14 நாள். நான் இந்த கோர்ஸ்க்கு தான் வந்து கிளாஸ்க்கு தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேங்க. அது இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்களான சாம்பிராணி, ஊதுபத்தி, பினாயில் இந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி 10 நாளுங்க. அதுக்கப்புறம் அப்பளம் தயாரித்தல் பயிற்சி 10 நாட்கள், துரித உணவு அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் தயாரிக்கிற பயிற்சி 10 நாள், அதுக்கப்புறம் காளான் வளர்ப்பு பயிற்சி 10 நாள், அதுக்கப்புறம் காய்கறி வேளாண்மை பயிற்சி 10 நாள், அதுக்கப்புறம் கோழி வளர்ப்பு 10 நாள், ஆடு வளர்ப்பு பயிற்சி 10 நாள், மாடு வளர்த்தல் மற்றும் மண்புழு உரம் தயாரிக்கும் பயிற்சி 10 நாள் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி 21 மிகவும் பயனுள்ள பயிற்சி வந்து முற்றிலும் இலவசமாக கொடுத்துட்ருக்குறாங்க. நீங்களும் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணணுன்னா கண்டிப்பாக நான் இந்த ஆர்சிடியோடைய அதாவது இந்த சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்துடைய ஃபோன் நம்பர் வந்து கீழே தரேன். நீங்கள் கண்டிப்பாக ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத விசாரிச்சுக்கலாம். இதே தான் சேம். நீங்கள் வந்து 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளவங்களாக இருக்கணும், கிராமப்புறத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும். உங்கள் வீட்டிலையோ அல்லது நீங்களோ 100 நாள் வேலை அட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் வந்து இருந்தால் போதும். அப்படி இல்லைன்னா வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா முற்றிலுமாக இந்த பயிற்சியை நீங்கள் இலவசமாக பெற்றுக்கலாங்க. ஒரு தொழில் தொடங்கணும், நம்மளும் ஒரு தொழில் முனைவராக ஆகணும், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயன்படுத்திக்கோங்க. தொழில் தொடங்குறதுக்கு உண்டான கடனும் வந்து பார்த்திங்கன்னா கனரா வங்கியிலேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஆர்சிடியில் வந்து பார்த்திங்கன்னா 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி வந்து தர்றாங்க. அவங்களே வந்து பார்த்திங்கன்னா தொழில் கடன் வாங்குறதுக்கு அவங்களே வந்து அப்ரோச் பண்ணி எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் இதுதான், கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோட கூடியது தான். ஸோ நான் இந்த கிளாஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. பட் வந்து கால் வந்து வலி இருந்ததுனால நான் வந்து வீட்டில் தான் இருந்தேன். திடீர்னு இந்த இது வந்து ஒருத்தர் ஷேர் பண்ணாங்க. அதை பார்த்து தான் வந்து நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு நான் இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணினேன். ஸோ அதை பற்றின ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸ் போக ஆரம்பித்ததுலேருந்தே எங்கே ஜூட் பேக்கை பார்த்தாலுமே அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், எவ்வளோ அளவு வச்சுருப்பாங்க, என்ன மாடலில் தைக்கிறாங்க அப்படிங்கிற ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு அதில் போகிற அளவுக்கு இந்த 14 நாள் பயிற்சி நம்மளுக்கு வந்து அந்த அனுபவத்தை வந்து கொடுத்துரும், ஆர்வத்தையும் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் திரும்ப திரும்ப ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இத்தனை பயிற்சியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயிற்சியாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த டைமில் எந்த பயிற்சி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் ஆர்சிடி கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆண்டர்ப்ரனராக நீங்கள் வந்து ஆகலாம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வந்து விசாரித்து இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். மேம் பற்றி சொல்லணும்னு வந்து பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச் ஒவ்வொரு குரூப்பாக வந்து போய் என்ன டவுட் இருக்குது, எப்படி தைக்கணும், எப்படி தைக்கிறீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்து வந்து சொல்லுவாங்க. மேம் வந்து நமக்கு சின்னவங்களாக இருந்தாலும் சின்னவங்களாக இருந்தாலுமே சின்னவங்க பெரியவங்க எல்லாத்துக்குமே ரெஸ்பெக்ட் கொடுத்து அவ்வளோ ஒரு இதாக வந்து மேம் வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுறாங்க. ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எங்கள் கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆண்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஏசி ஃப்ரிட்ஜு இது சரி பார்க்குற பழுது பார்க்குற பயிற்சி வந்து நடந்துகிட்டு இருந்தது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா 35 பேர் ஒரு கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 35 பேர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கணும். 18 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். முற்றிலும் இலவசமான பயிற்சி தான். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகலை அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்காக இது யூஸாக இருக்கும். எப்போவுமே நமக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பயன்படாமல் இருக்கலாம், அது மற்றவங்களுக்கு பயன்படும். ஸோ கண்டிப்பாக இந்த ஷேரிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். இந்த பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா சைட் பை சைடு நம்ம பயிற்சி நடக்கும் பொழுதே இந்த ஊதுபத்தி, அதுக்கப்புறம் சோப்பு பவுடர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினாயில், இந்த மாதிரியான 10 விதமான வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி வந்து நடந்துட்டு இருந்து. ஸோ அதில் சில கிளிப்பிங்ஸ் தான் வந்து எடுத்துருக்கிறேன். எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ வேறு எதுக்காகவும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக இருந்தால் இந்த பயிற்சியை நீங்கள்
நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்களும் ஒரு தொழில் முனைவோராக ஆகலாம். எதுக்காக இத்தனை தடவை சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, யான் பெற்ற இன்பம் இவ்வையகமும் பெருக. யாராவது வந்து சொந்தமாக தொழில் தொடங்கணும், அது இலவசமாக எங்காவது பயிற்சி கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அந்த நோக்கத்தோட மட்டும்தான் இந்த வீடியோவை வந்து போஸ்ட் பண்ணுறேன். நமக்கு யூஸ் ஆகிறது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இந்த கிளாஸ் வந்து 14 நாள் போனதே தெரியல, அவ்வளோ சீக்கிரம் வந்து போயிடுச்சு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்தது. தையலே தெரியாதவங்களை கூட 14 நாள் பயிற்சி முடியும் போது கண்டிப்பாக 2 பேக் 3 பேக்காவது அவங்க தைச்சிட்டு தான் வெளியே போவாங்க. அந்தளவுக்கு பயிற்சி இருந்தது. ஸோ 14 நாள் பயிற்சி 13 நாள் பயிற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு 14வது நாள் எடுத்த வீடியோ தான் இது. ஸோ லாஸ்ட் டே அப்படிங்கிறதுனா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து இருக்குது. நம்ம என்ன தான் வந்து வயசு ஆனவங்களாக இருந்தாலும் எக்ஸாம் அப்படிங்கும்போது நமக்குமே அந்த ஒரு பயம் வந்து கண்டிப்பாக மனசுக்குள்ளே வந்து இருந்தது. நம்ம டீச்சராக இருந்தாலுமே நம்ம இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டாக லாஸ்ட் டே எக்ஸாம் எழுத போகிறோம். தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே இருக்குது. ஸோ அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் 9:30க்கு பதிலாக 9:15 வந்து நீங்கள் சென்டரில் வந்து ரீச் ஆயிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஏதாவது செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ், அதுக்கப்புறம் மீல் மேக்கர், ஸ்நாக்ஸுக்கு வீட் பிரெட், அதாவது என்னால் எந்த அளவுக்கு சிம்பிளாக பண்ண முடியுமோ அந்தளவுக்கு சிம்பிளாக வந்து பண்ணி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் போகணும் இல்லைங்களா. ஸோ வந்து லாஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:45 போல் வீட்டிலேருந்து வந்து கிளம்பியாச்சு. ஸோ நானும் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டேன், நானும் எக்ஸாம் எழுத போகிறேன், நானும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், பெருமை எல்லாமே மனசுக்குள்ளே வந்து இருந்தது. ஸோ இந்த 14 நாளுமே என் கூடவே வந்து எனக்கு எல்லா ஹெல்ப்பும் வந்து பண்ணினது அம்முதா. ஸோ நான் கிளாஸ் முடிச்சுட்டு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 மணி ஆயிரும். ஸோ அவங்க வந்து கிளாஸ் முடிச்சுட்டு வந்து தம்பியும் பார்த்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் அவங்களுடைய வேலையை செஞ்சுக்குவாங்க. நம்மளோட கீழ் வீட்டில் இருக்கிறவங்க அவங்களும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மு வர்றதுக்கு முன்னாடி தம்பி வந்துடுவான். ஸோ அவங்களுமே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அம்மு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இருந்தவங்கன்னு தான் சொல்லணும். அது இல்லாமல் என்னோடய சிஸ்டர், புது சிஸ்டர் வந்து எனக்கு கிடச்சிருக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 14 நாளில் ஒரு 4 நாள் தான் நான் பஸ்ஸில் போயிருப்பேன். மீதி 10 நாள் என்னை வீட்லேயே வந்து கூட்டிகிட்டு போயிட்டு என்னை வீட்டுக்கே கொண்டாந்து ட்ராப் பண்ணவங்க. அவங்களுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம கனரா பேங்க் RCTக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் மேமுக்கும் தேங்க்ஸ். கற்றுக்கிட்ட என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா தெரியாததை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ லாஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டன் எக்ஸாமு, ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாமே முடிச்சுட்டு சந்தோஷமாக ஒரு வெற்றி முகத்தோடு வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து வாங்குகிறோம். எங்களோட முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை விட எங்கள் மேமோட முகத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். நானும் ஒரு மேமாக இருந்ததுனால அந்த சந்தோஷத்தை என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம கொடுக்குறோம், அப்படி ஒரு நல்லது கொடுத்து நம்ம அவங்கள வாழ்க்கைக்கு முன்னேற்றத்தில் ஒரு பாதையாக நம்ம இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ஒரு ஆசிரியராக எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய பெருமை, சந்தோஷம் வந்து மேமோடைய முகத்தில் வந்து பார்த்தேன். ஸோ நல்லபடியாக சர்டிஃபிகேட் வந்து வாங்கியாச்சு. வெற்றிகரமாக பயிற்சி வந்து 14 நாள் பயிற்சி முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோவும் வந்து எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 14 நாள் போனதே தெரியல. அதனால் அந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ நாளையிலேருந்து யார் எங்கெங்கே இருப்போனே தெரியாது, எல்லோரும் பிஸியாகிடுவோம் அவங்கவுங்களுடைய டெய்லி ரொட்டீனில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டே சர்டிஃபிகேட்லாம் முடிச்சுட்டு குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா அளவே இல்லை, இவ்வளோ ஒரு ஃபோட்டோஸ். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஸ்வீட் மெமரிஸ் இல்லைங்களா. மறுபடியும் நம்மளும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக மாறி நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கும் பொழுது அதை கண்டிப்பாக லைஃப்பில் மறக்கவே முடியாது. இந்த 14 நாள் ஜேர்னி வந்து எங்கள் 25 பேர், எங்கள் பேட்சில் வந்து பார்த்திங்கன்னா 25 பேருமே லைஃப்பில் மறக்க முடியாத ஒன்றா தான் வந்து எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி வரைக்கும் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குரூப்லேருந்து ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு குரூப்லேருந்து வெளியில் போகக்கூடாது, யாரோன்னுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிங்கிட்டு எல்லாருமே வந்து பிரிச்சிட்டோம். பிரியருக்கு மனமே இல்லாமல் பிரிஞ்சாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து கிளம்பி வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்தன்னையும் நம்ம சர்டிஃபிகேட்டு கொடுத்து நம்ம சந்தோஷத்தை பகிர்கிறதுக்கு யார் அப்படின்னா நம்ம அம்முதா. ஸோ என்னை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பி. என்னை விட அவங்க தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ இந்த 14 நாளில் அம்முதா எனக்கு வந்து ரொம்பவே உறுதுணையாக இருந்தான்னு சொல்லலாம். ஏன்னா அவளையும் பார்த்துக்கிட்டு தம்பியும் பார்த்துக்கிட்டு எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஒரு இதாக இருந்தாங்க அம்மு.
பண்ணணும். ஸோ அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ என்னோடய சர்டிஃபிகேட்டு பேக்கு மேம் கிஃப்டாக கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னையும் சூப்பராக இருக்குதுங்கம்மா, கங்க்ராச்சுலேஷன்ஸுங்கம்மான்னு 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி கை கொடுத்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.